டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரென் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். நீ கேட்டது ஆசையின் எதிரொலி, நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங் டாங் பத பத மப மபகாபதாயினி நான் சகபக சகபகபா மாமத மத சொல்லேது இனி நான் பேச. கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே, இதயத்திலே உன் நினைவு இரவு பகல் இரவு பகல் ஆழ்கிறதே. சற்று முன்பு நிலவரம் ககபசா நீ ககபசா எந்த நெஞ்சில் கலவரம். ககபசானி பபத பதானி நீ பதனி சனிதானி கலவரம் கலவரம் நினிசனி. பின் பான் இண்டியா நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ரசிகப்பிரியா ராகம் அது மிகப்பெரிய ஒரு சமுத்திரம் மாதிரிங்க, ஒரு பறந்து விரிந்த ஒரு கடல் இல்லைங்களா. அந்த ரசிகப்பிரியா ராகத்துல அற்புதமான ஸ்வர அமைப்பையும் சரி, அதில் இடம்பெற்ற அழகான திரை இசை பாடல்கள் ஆகட்டும், அற்புதமான கர்நாடக கீர்த்தனை ஆகட்டும், அழகான ஸ்வர அமைப்புகளோடு டாக்டர் நாராயணன் அவர்கள் நமக்காகவே விளக்கிட்டு வந்தார் இல்லையா. இந்த எபிசோட்லயும் ரசிகப்பிரியா ராகம் குறித்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு. வாங்க நேயர்களே, டாக்டர் மீட் பண்ணுவோம். வணக்கம் டாக்டர். மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர், நீங்க நல்லா இருக்கீங்களா? ஃபைன் ஃபைன் டாக்டர், இன்னைக்கும் ரசிகப்பிரியா ராகத்தில் தான் நம்ம பாடல்கள் கேட்க போறோம் இல்லைங்களா? அடுத்த பாட்டு எங்களுக்காக என்ன பாட போறீங்க டாக்டர்? நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப வித்தியாசமான யூனிக் ஆஃப் தி யூனிக் ராகாஸ் அப்படி சொல்லலாம். ரொம்ப பெக்யூலியர் பிரயோகங்கள், பெக்யூலியர், அது எப்படி சொல்கிறது, இது விவரிக்க முடியாத ஒரு வார்த்தைகள், அப்படி ஒரு அழகு பொருந்திய ஒரு ராகம் அது. அதுவும் லிரிக்ஸோடு அந்த கீர்த்தனைகளோ இல்லை திரைசை பாடல்களோ அந்த லிரிக்ஸோடு கேட்கும்போது எப்படி நம்ம போன எபிசோடில் இது பார்த்தோம், கண்ணில் பார்வை போன போது அந்த பாட்டெலாம் என்ன ஒரு கம்போசிஷன், அதே மாதிரி சங்கீதமே, இதெல்லாம் எவ்வளோ ஒரு எமோட்டிவ் ஆஸ்பெக்ட் இந்த ராகத்தில் இருக்குங்கிறத அந்த வார்த்தைகளோட பொருந்தி அந்த பாடல் ராகங்கள் வெளிவரும்போது, ராகம் வெளிவரும்போது, குறிப்பாக ரசிகப்பிரியா வரும்போது தான் அதோட பியூட்டி தெரியுது இல்லைங்களா. ஒரு முட்டை விழுந்த மலர் எவ்வளோ அழகா இருக்குமோ அவ்வளோ அழகா இருக்கு டாக்டர் இந்த ராகம். கண்டிப்பா டாக்டர், மீண்டும் ஒரு முறை நம்ம நேயர்களுக்காக ரசிகப்பிரியா ராகத்தின் ஸ்வர அமைப்புகளை எங்களுக்காக ஒரு தடவை பாடுங்க டாக்டர். கண்டிப்பா. நான் சொன்ன மாதிரி இது 72வது மேளம், விவாதி ராகம், முக்கியமான ஒரு விவாதி ராகம், 72வது மேளம். என்னுடைய கண்ணோட்டத்தில் எந்த ஒரு இசைக்கலைஞர் ரொம்ப வித்தியாசமாக புதுமையாக பண்ணணும் கர்நாடக சங்கீதத்தில் நினைக்கிறாங்களோ அவங்க இந்த ராகத்தை ரொம்ப விரும்புவாங்க. உதாரணத்துக்கு ராஜா சார், ரஹ்மான் சார் என்கிட்ட கேட்டார் இது மாதிரி. நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு எபிசோடில், ரசிகப்பிரியா என்ன ராகம், ஆரோகணம் ஆரோகணம் அப்படின்னு சும்மா ஒரு ஐடியா கேட்டார். அந்த ராகத்தை கேட்கும்போதே அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருக்குங்கிறது தெரியும். இதை சொல்லும்போது கண்டிப்பாக ஒன் ஆஃப் மை ஆல் டைம் ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்ஸ் த கிரேட் வித்யாசாகர் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். என்ன அழகாக ரசிகப்பிரியாவில் டிங்டாங் கோயில் மணி, அது ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அந்த பாடலை நான் கம்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாலமுரளி சாரோட ஒரு கம்போசிஷன் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. பாலமுரளி சாரும் 72 மேலக்கரத்த ராகத்துலேயும் ரொம்ப அழகாக, ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு ஒரு ஜிஸ்டாக கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல, அது அவங்க தப்பு. ஏன்னா ஒரு சின்ன எங்கள் குருநாதர் சொல்லுவார், பாலமுரளி சாரை பற்றி பேசும்போது, பிறந்த குழந்தை கூட பாடுற அளவு பாலமுரளி சார் பண்ணியிருக்காரு. இந்த 72 சிம்பிளிஃபை பண்ணி அதை சொல்கிறதுக்கு ஒரு மனசு வேறும் பாருங்கள். எங்கள் குருநாதர் எவ்வளோ ஒரு ஹோல் ஹார்ட்டட், அவரை ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட, சும்மா சொல்லக்கூடாது, ஒரு சின்ன பிறந்த குழந்தை கூட பாடுற அளவு பண்ணிட்டு போயிருக்காரு பாலமுரளி சார் விவாதி ராகங்களில். அப்படி ஒரு கம்போசிஷன் அழகாக அந்த லிரிக்கல் டிக்ஷன் கிளாரிட்டியோட சிம்பிளிஃபை பண்ணி தேவையில்லாத அந்த பிருகாக்கள்லாம் இல்லாமல் இந்த நட்ஷெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை வித்யாசாகர் சார் கேட்டுட்டு இந்த சாங் டிங்டாங் கோயில் மணி பண்ணியிருக்காரு. அதான் நான் சொல்கிறேனே, நம்ம இப்போ பார்த்த திரை இசை பாடல்கள்லாம் இந்த ராகத்தை உணராமல், ராகத்தை படிக்காமலாம் கம்போஸ் பண்ணிட முடியாது. அவ்வளோ ஈஸி கிடையாது கர்நாடக சங்கீதம். மெனக்கட்டாக தான் கர்நாடக சங்கீதம். நான் இன்னிலேருந்து சொல்ல, இப்போ இன்றைக்கி நம்ம சரண்யாஜி, இன்றைக்கி நம்ம 72 73 இன்றைக்கி எபிசோட் பார்த்துட்ருக்கோம். நம்ம வாழ்த்துக்கள் டாக்டர். உங்களுக்கும் நம்ம நேயர்களுக்கு தான் கண்டிப்பாக அவங்களுக்கு தான் வாழ்த்துக்கள்.
ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் வந்து நம்மளை வந்து ஆதரித்து அவங்க வந்து ரொம்ப ரசித்து பார்க்குறீங்க நீங்கள்லாம். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று விடாமல் நாங்கள் படிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு உந்துதலே. இவ்வளோ தூரம் நிறைய பண்ணணும், நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு வரணும், எங்களால் முடிஞ்ச மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சேர்க்கணுங்கிறது அதுதான் எங்களுக்கு மெயினாக. நிறைய கேள்விகள்லாம் நேயர்கள் கேட்டிருக்காங்க. பட் அது வந்து அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நான் கண்டிப்பாக வந்து அதை உணர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி நான் ஆன்சர் பண்ணுறேன். நேர் விருப்ப பாடல்களும் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு டாக்டர். கண்டிப்பாக காத்துட்ருக்கு. ஸோ அதை வந்து அந்த ரசிகப்பிரியாவை உணர்ந்து அனலைஸ் பண்ணி எது ஜீவஸ்வரம்னு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணால் தான் இப்படி வந்து ஒரு பாடலை, அருமையான பாடலை கொடுக்க முடியும். ரொம்ப டஃப்பான ஒரு ராகம் கூட இல்லையா டாக்டர்? ரொம்ப டஃப். கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி கேட்கறதுக்கு எளிமையாக இருக்கும். பட் பாடுறது பாடி பார்க்கணும். பாடி பார்த்தா தான் எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஸோ இப்போ இதில் வந்து நான் சொன்னேன், இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஸ்வரம் பிரயோகம் பண்ணிவிட்டு சரி கமா பதாரி சனிதா பமகரி. அதாவது இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கமகமும் ஒரு ஸ்வரத்தில் கமகமும் கொடுக்கலாம், பிளெயினாகவும் பாடலாம். சரி கமா சரி கமா பதரி சனிதா பமகரி சரி ரி கமா பதனி பதனி சனிதா பமக சரி 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 கம சரி கம பத சரி கம பதனி சரி கம பதனி சனி சனித 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 பம சனித பமக சனித பமகரி. பாருங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக சனித பமகரி சனித பமகரி சனித நி சரி கம பமகரி சரி ரி கம பமகரி சரி சனி சரி சனி சரி ரி சனி சரி நீ. ஸ்ட்ரைட் நோட்ஸ் பாருங்க. சரி 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 ரி சரி 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 ரி கமகரி ரி. ஸ்ட்ரெஸ் பண்ணணும் நோட்ஸை. எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த நோட்ஸோட கிளாரிட்டி கிடைக்கும். அதாவது உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு மஃபில்டு பிக்சராக இல்லாமல் அதை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி பாடும்போது அழுத்தம் திருத்தமாக அந்த நோட்ஸ் பொசிஷனை நம்ம கிளியராக கொடுத்துட்டோன்னா ரசிகர்களாகிய உங்களுக்கு புரியும். இந்த ராகம் இப்படித்தான் அந்த சவுண்டு டொனேஷனை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. சரி க கம பமக கம பமக கம பத பமக கம பத நீ த பமக கம பத நீ தனி சனி 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 தானி சனி நி சனி சனி தனி நி சனி நி த பப மம கரி ரி ச ச ச கரி ரி மம க பப மம த பப நீ த த ச. இப்படி பாடும்போது எவ்வளோ அழகா ச ச கரி ரி மம க பப ம கிளாரிட்டி வராது. ச ச கரி ரி மம க பப மம த பப நீ த த ச சனி சனி நி த ப த ப ம ப ம க ம கரி கரி சரி சனி ச. ஸ்வரோஸ்கி கிறிஸ்டல் மாதிரி இது. சப்பம பமக கம பத பமக கம பத நீ த பமக நீ சனி த பமக தனி சனி சனி த பமக பதானி சனி த பமக கம பதானி சனி த பமக ததனி நி சனி சனி நி சனி சனி நி சனி 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 சரி சனி தானி சரி சனி தனி சனி சனி தானி சனி த பபதனி நி சரி நி சனி தனி தனி சனி சரி சரி ரி க க ம கரி ரி சனி நி த பப மம கரி ரி சனி நி த பப மம க மம பப தனி நி சரி ரி க க மம பப தனி நி சனி 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 த பத மம பம க ம கரி க. இப்போ நீங்க போலாம். எக்ஸலென்ட் டாக்டர், எக்ஸலென்ட். அதாவது நம்ம ஹைவேஸ்ல வந்து ஒரு இடத்துல நிக்கும்போது அங்கேருந்து ஸ்லோவா ஒரு வண்டி வந்து கிட்ட நிறைய ஜாஸ்தி சவுண்ட்ல திருப்பி அந்த ஸ்லோவா போகுமே, அந்த ஒரு எஃபெக்ட் கொடுத்தீங்க டாக்டர். அப்படியே அதே மாதிரி சர்க்கிள் எஃபெக்ட். ஹை ஆக்டேவ் பாடும்போது கூட சரண்யாஜி சரி ரி க நான் நல்லா இருக்க சரி ரி க க ரி க க ரி க க அது ஸ்ட்ரைட் நோஸ் ரி க க ம கரி ரி ச சனி சரி க ம ப கரி ரி ச சனி நி த ப ப ம கரி ரி ச சனி நி த சனி நி ச சரி ரி க க ம ம ப ப த சனி நி ச ச சரி ரி க க ம ம ப ம க ம ப ம க ம கரி ரி ச சனி நி த ப ம க ம ப த நி ச. அந்த பிரயோகத்துக்கு மருளுறவே என்னை மயக்கிடும் மாய வல்லிருளறவே ஞான சூரியன் என வந்தோர் சொல்லருள் செய்ய வேணும் ஐயா மயக்கிடும் மாயவல் மாயவல். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த பிரயோகம் வர்றது. மாகரிரீசா மாய வல்லிருளறவே ஞான சூரியன் என வந்தோர் கமபதா பம கமபதா பதனி சனிதா பமரி.
இப்போ நீங்கள் சொன்ன டிங்டாங் கோயில் மணி, ஆஹா என்ன கம்போசிஷன், என்ன அழகாக பண்ணியிருப்பார். டிங் டாங், அந்த டாங் கூட ஸ்ட்ரெயிட் நோ, சா பா சா பா இல்லை, டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன், என்ன அழகு பாருங்க. சா பா மா பகபா மா பகபா மாமா நான் கே மாமரிகபா. சின்ன சின்ன ஸ்வரங்கள் வந்து அப்படியே ஷேடோ மாதிரி வரும். அதான் இந்த பியூட்டி ஆஃப் விவாதி ராகங்கள். டிங் டாங் சாப்பா கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் மாமா மாமா ரிகபா நான் கேட்டேன் உன் பேரென் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன் நீ கேட்டது ஆசையின் எதிரொலி. இப்போ நம்ம இத்தனை சுரங்கள் பாடணுமே அதெல்லாம் இதில் அடங்கிடுச்சு பாருங்க. சா சா சனி நீ நீ சனிதாத பாத பாப்பா நீ கேட்டது சா சனி நீ 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 லேண்டிங் நோட் நீ நீ சனிதா நீ சனிதா நீ சனிதா பாமா பத நீ சனிதா நீ கேட்டது ஆசையின் எதிரொலி கமபதனி நீ தந்தது காதலின் உயிர்வலி பசத பாம பமகரி பமகரி சரிகம பமகரி சரிதனி சரிகம பமகரி. என்ன சொல்றது, என்ன பியூட்டிஃபுல் பாருங்க, என்ன டீட்டெயில்ஸ் இருக்கு பாருங்க. நீ கேட்டது ஸ்ட்ரெயிட் நோட், நீ கேட்டது ஆசையின் எதிரொலி நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங் டாங் கோயில் மணி கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரென் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். எவ்வளோ அழகான பாடல் டாக்டர், நிஜமா இது சரணமும் ரொம்ப அழகாக இருக்கும். பியூர் ரசிகப்பிரியா, எந்த அன்அடல்ட்ரேட்டட் ரசிகப்பிரியா அது. எங்களுக்காக சரணம் டாக்டர். சொல்லாத காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன், இதை டீகோட் பண்ணலாம். நீ 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 சா 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 சனி சனிதா நீ சனிதா. ஏன் திருப்பி திருப்பி இதை பாடுறேன்னா அந்த லிங்க் பண்ணுறதுக்காக பிரயோகம் ஆஃப் சுரங்கள் எப்படி பண்ணியிருக்காருங்கிறதுக்கு சொல்ல வரேன். சொல்லாத காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ நீ சனிதபதா பப நீ நீ சனிதப நிதப சனிதப சனிதபம சனிதபமக சனிதபமகரி சரிகம பத நீ நீ. சொல்லாத காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ பேச இது நீ பேச பாபத மாமபமக சக சக பாபத மாமபமக. சொல்லாத காதல் சொல்ல சொல்லாகி வந்தேன் நீ பேச இது நீ பேச சொல்லேது இனி நான் பேச. வித்தியாசம் பாருங்க, ஒரே ஃப்ரேஸாக இருந்தாலும் இந்த நோட்ஸோட ஹைலைட் பண்ணும்போது மாறுது பாருங்க. நீ பேச இது நீ பேச. அடுத்தது சொல்லேது இனி நான் பேச பத பத மப மபக பத இனி நான் சகபக சகபக மாமத மத சொல்லேது இனி நான் பேச. கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே. என்ன ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கம்போசிஷன் பாருங்க. கனவுகளே சசசபக. அதுக்கப்புறம் அடுத்த இம்ப்ரூவைசேஷன் இன்னும் கொஞ்சம் டச், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டச், லேயரிங்.
கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே, கனவுகளே கனவுகளே பகலிரவு நீள்கிறதே, இதயத்திலே உன் நினைவு இரவு பகல் ஆழ்கிறதே ஆழ்கிறதே. மாமா பன்னினி பமா, கொஞ்சம் அப்படி அமிர்தவர்ஷினி வரும். சகமா பனி சனி பமக சனி நினி சக மம பபனி சனி பமக சனி சனி பனி பம 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 கம பனி நீ பதனி நீ சனி தனி சனி 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 த பத பம பம கம கரி கரி சரி சனி சனி தனி சரி ரி க கம ம ப ப. ரசிகப்பிரியா, ரசிகப்பிரியாவும் அமிர்தவர்ஷினி அப்படி ஒரு காம்போ, ஸ்பெஷல் காம்போ. அதான் இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ இதயத்திலே உன் நினைவு இரவு பகல் ஆழ்கிறதே, சற்று முன்பு நிலவரம் ககபசானி ககபசா, எந்த நெஞ்சில் கலவரம் ககபசானி பபத பதானி நீ பதனி சனிதானி, கலவரம் கலவரம் நினி சனி ஆடிங்டாங் சரி சரி சனி சனி பத பம பம பமகரி டிங்டாங். கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன், நீ கேட்டது ஆசையின் எதிரொலி, நீ தந்தது காதலின் உயிர்வலி. டிங்டாங் கோயில் மணி நான் கேட்டேன் உன் பேரின் பெயரில் சேர்ந்தது போல் ஒலி கேட்டேன். அப்படியே ரசிகப்பிரியா ஸ்வரங்களுக்குள்ள எங்களை கூட்டின்னு போங்க டாக்டர். சரீரி டிங்டாங் மபத பமக மபத பமகம டிங்டாங் சரீரி கக ககம மபமகரி சரீரி சனி சரி சனி சரி சனி சரி கம பமக கம பமகரி டிங்டாங் பத பம பத த பம பத நிச நித நிச நிச நித நித பத பம பம கம கரி ரி சரி ரி கம மகரி ச ப ம பத த பம கரி சரி க ம பத பம கரி சரி த நி சரி ரி கம ம பம கம பம கரி டிங் டாங் பதனி நி தனி நி தனி நி பபத தனி நி சனி நி த தனி சனி 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 த நி சனி த தனி சரி சனி த தனி சரி ரி க ம கரி ரி சனி நி த ப பம கரி ரி டிங் டாங் பத பத பம பத பத பம பத பத த பம பத பம பத தனி நி சனி தனி த பத பம பம கம பத நி சனி த தனி சனி நி சனி சனி நி சனி 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 சரி ரி சனி சரி சனி சரி 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 ரி ரி க க ம கரி ரி சரி க ம பம கரி ரி சனி சரி நி சனி தனி த பத ப நி சனி தனி த பத பம பம தனி த பத பம பம கம தனி த பத பம பம கம கரி கரி சரி டிங் டாங் கோயில் மணி நான் கேட்டேன். எக்ஸலண்ட் டாக்டர், எக்ஸலண்ட். அதாவது ரசிகப்பிரியா ராகத்துல வந்து ஏலேருந்து ஜெட் வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசிகப்பிரியா குறித்து அழகான விளக்கங்கள் எங்க கூட பகிர்ந்துட்டீங்க. அதில் அமைந்த அற்புதமான திரை இசை பாடல்கள், கர்நாடக இசை கீர்த்தனைகள் ஆகட்டும், ரசிகப்பிரியாவின் ஸ்வரங்கள் அப்படியே குற்றால அருவியில குளிச்சது மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். என்ன நேர்களே, ரசிகப்பிரியா அப்பப்பா நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சிருச்சு இல்லை? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சூப்பரான ராகத்தோட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.